மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகே தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பிப்ரவரி மாத பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மாத கிரகங்களான அந்த புதன், சுக்கிரன், சூரியன், அடுத்து செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 45 நாட்களுக்கு நகரக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பயிற்சியும் இருக்கு. இந்த மாதத்துல இந்த 4 கிரகங்களும் ராகுவோட சேர்க்கை பெற்று செயல்பட போகுது. அதுல அந்த புதனாகப்பட்டவர் 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அந்த மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரனாகப்பட்டவர் 6ஆம் தேதி பிப்ரவரி மாதம் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து சூரியனாகப்பட்டவர் அந்த 13ஆம் தேதி மகர ராசியிலிருந்து அந்த கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உச்சம் பெற்ற அந்த செவ்வாய் பகவான் 23ஆம் தேதி பிப்ரவரி மாதம் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 4 கிரகங்களும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில இருந்து ராகுவோட செயல்பட போகுது. இதனால கிட்டத்தட்ட பிற்பகுதியில ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல மிதுன ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோடு தான் இருக்கிறாரு. ஆஸ் யூஷுவல் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் மீன ராசியில அந்த சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதனால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கடகராசி என்பர்கள் எப்போதுமே ஒரே செயலை அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அந்த விடாமுயற்சி அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு தான் இருக்கும். அந்த விஷயம் தான் நினைத்தபடி வர்ற வரைக்கும் அதை நிதானமாக யோசிச்சு அடிக்கடி செய்து முடிப்பவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் தான். இவர்களுக்கு ஏற்ற ஒரு உத்தியோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேல்ஸ் ஆபீசரா இருக்கிறது தான் இவர்களுக்கு ஏற்ற உத்தியோகம். ஏன்னா சேல்ஸ் ஆபீசர் இந்த மார்க்கெட்டிங்ல உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்ற விஷயத்தையே தான் திரும்ப திரும்ப வெவ்வேறு டைமென்ஷன்ல சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இது இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு சிறந்த முறையில பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். ஆனாலும் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு நபர்களும் கூட. இந்த சென்சிட்டிவ் எந்த இடத்துல இவர்களுக்கு வெளிப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நடக்குது, ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த மகிழ்ச்சியான விஷயத்த நீங்க கிடைச்சிருக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த மகிழ்ச்சிக்கான ஒரு நிறைவாக பாத்தீங்கன்னா அந்த நபர்கள் மீது ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கையை வைக்கக்கூடியவர்கள். அவர்கள் உங்களுக்கு கெடுதலையே செஞ்சிருந்தாலும் கடைசி நேரத்துல உங்களுக்கு ஒரு மனசுக்கு பிடித்தமான ஒரு விஷயங்களை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த நபர்கள் கிட்ட ஒரு கண்மூடித்தனமான ஒரு பாசம், கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை. அவர்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு அதுல ஒரு 10% ஒரு நம்பிக்கை தன்மை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதே விஷயத்துல அவங்க உங்களுக்கு நெகட்டிவாக செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது உறவுகளாக இருந்தாலும் சரி அது அப்படியே நிராகரிக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். போனா அந்த எண்டு வந்தா இந்த எண்டு அப்படின்ற மாதிரியாக இவர்கள் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த இதை மாத்திரம் தான் யோசிப்பாங்களே தவிர அதுக்கு இடையில இருக்கக்கூடிய சில விஷயங்களை யோசிக்கவே மாட்டாங்க இந்த கடகராசி என்பவர்கள். இந்த கடகராசி என்பர்கள் எல்லா இடத்திலையும் தன்னை சார்ந்தவர்களும் தன்னுடைய வேலையிலையும் ரொம்ப கவனமாக இருந்து அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராமல் ஒரு பெற்ற தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி பாதுகாப்பாங்களோ அந்த அளவுக்கு தன்னை சார்ந்தவர்களை ரொம்ப பாதுகாப்பாக அரவணைத்து கொண்டு செல்பவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் தான். இவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் இடத்துல 5 கிரகங்களின் சேர்க்கை. இந்த 8ஆம் இடம்ன்றது நீண்ட நாள் வியாதி, நீண்ட நாள் அவமானம், வம்பு வழக்குகள், ஒரு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான். இது நாள் வரைக்கும் அந்த 8ஆம் இடத்துல ராகு இருந்ததுனால ஒரு அலாதியான ஒரு அசட்டு தைரியம் அப்படின்றது இவர்களுக்கு இருக்கும். எது வந்தாலும் பாத்துக்கலாம், நம்ம நின்னு நிதானமா யோசிச்சு அதை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு அமைப்புகள் இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும். இப்போ இந்த 5 கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படின்ற போது இந்த இடத்துல நீங்க ரொம்ப முக்கியமா கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. இந்த 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, அடுத்து உபஜய ஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி, மாத்ருஸ்தானாதிபதி, அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, இப்படி எல்லா பாவகங்களினுடைய கிரகங்களும் 8ஆம் இடத்துல சேர்க்கை பெறும் போது இந்த இடத்துல ஒரு சின்னதா
கடன் வாங்குறீங்க, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்காக கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களை யாருன்னு கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்துரும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் பகைமை அப்படின்றது வரக்கூடிய ஒரு அமைப்பு. உடன் பிறந்தவர்களுக்காக ஏதாவது செய்யும் போது ஒரு உதவியே போய் செய்றீங்க அப்படின்னா அந்த உடன் பிறந்தவர்கள் உங்களை எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய ஒரு அமைப்பு, அப்படி உங்களுக்காக எதிரியாகவே மாறிடுவாங்க அந்த இடத்துல. இந்த மாதிரியாக எல்லாம் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாவகங்களின் கிரகங்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை இந்த பிப்ரவரி மாசம் இருக்கிறதுனால யாரையும் பத்தி யோசிக்க கூடாது. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி பகவான் இயல்பு தன்மையில இருக்கிறார். அதனால வேலையை மட்டும் செய்யுங்க, பலனை எதிர்பாராதீர்கள். இந்த கடகராசி என்பர்கள் இந்த பிப்ரவரி மாசம் தேவையில்லாம மற்றவர்களுக்காக கடன் வாங்குறதோ, தேவையில்லாம மற்றவர்களுக்காக போய் நீங்க ஒரு வக்காலத்து வாங்குறது, அதாவது ஒரு சாட்சியாக நீங்க போய் நிக்கிறதோ, அவங்க நல்லவங்க தான், நீங்க அவங்கள போய் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சமாதான ஒரு புறாவாக நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு தான் பாதிப்பே இருக்கே ஒழிய உங்களுக்காக இருந்த நபர்கள் உங்களுக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த 8ஆம் இடத்துல கிரகங்கள் வலுவாக இந்த மாதத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த 7ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால உங்களுடைய கலத்தனம், உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. இந்த பிப்ரவரி மாதம் நீங்க இந்த இடத்துக்கு போகாதீங்க, இந்த சாமானம் வாங்காதீங்க, இது அனாவசிய செலவு, நீங்க ஏதாவது அட்வைஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த அறிவுரை எல்லாம் அவர்களுக்கு இந்த இடத்துல செல்லுபடி ஆகாது. நீங்க பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருங்க, நாங்க பாட்டுக்கு செய்யறதுதான் செய்வோம் அப்படின்ற மாதிரியாக இந்த கடகராசி என்பர்களினுடைய களத்திரம் உங்களுக்கு எதிர்மாறாக செயல்படுவதற்குண்டான ஒரு தருணம். ஆக மொத்தம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு கருப்பு மாதமாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடக்கூடாது, நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கணும். அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பார்ட்னர்ஷிப் தொழில்னு புதுசா நீங்க போய் அதுல போய் இன்வால்வ் ஆகக்கூடாது. இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா தேவையில்லாத அங்க தொந்தரவுகள் வரும். உங்களை உங்களுடைய பார்ட்னர்ஸ் ஏமாத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. அதே சமயத்துல இந்த கடகராசி என்பர்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு தருணம். ஒரு சின்ன ஒரு சபல புத்தி அப்படின்றது சொல்லலாம். மேக்சிமம் ஒரு சலனம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றது சொல்லலாம். ஏன் இதை அனுபவிக்க கூடாது, ஏன் நம்ம இதை ஏன் செய்யக்கூடாது, ஏன் நம்ம இதை வாங்கக்கூடாது, இப்படின்ற மாதிரியான அந்த சலனம் அப்படின்றது இந்த பெண்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த பிப்ரவரி மாதம் பெண்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த விதமான ஒரு முயற்சிகள் எடுத்து அதுல போய் ரொம்ப வாலண்டரியா அவங்க கிட்ட போய் உங்களையவே உங்களுடைய வாழ்க்கையவே அவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியாக எல்லாம் செஞ்சுதீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பின்னடைவுகளை கிட்டத்தட்ட ஒரு 2 வருடத்திற்கு நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதனால இந்த கடகராசி என்பர்கள் இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம், உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். அங்க விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த வழக்குகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு 2வது திருமணம் பற்றிய கேள்விகள் இருக்கு, உங்களுடைய முதல் திருமணத்துல தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கு, இதெல்லாம் நாங்க எங்களுக்கு எப்ப சரியாகும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க, அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.